மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ரொம்ப வருத்தம், பயம் அத்தனையும் சூழ்ந்துன்னா இப்படி தெய்வத்தை வேண்டிக்க வேண்டியிருக்கு. மனுஷங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை. ரொம்ப 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 மார்ச் 8 நாளைக்கு விமன்ஸ் டே வரப்போகிறது. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த கதைகளை நினைங்க. ஐயோ பாப்பா முடியலங்க, முடியவே இல்லை. எப்போ திருந்த போறீங்களேடா மிருகங்களாடா நீங்க அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா மிருகங்கள்லாம் இது பண்ணாதுங்க மிருகங்கள். டேய், ஆண்கள் அத்தனை பேரையும் நான் சொல்லலை. எப்பா இந்த விமன்ஸ் டே வர போது எனக்கு கொதிக்குது பாருங்க. எதுக்குங்க விமன்ஸ் டே வச்சிருக்காங்க? எதுக்கு விமன்ஸ் டே வச்சிருக்காங்க? நடுங்குது. ஐயோ, இது மாதிரியான விஷயங்களை கேட்டு இது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு, உங்களை சுற்றி அப்படி நடந்ததுன்னா அடித்து கேட்கறதுக்கு இந்த மாதிரியான சேனல், நல்ல சேனல் மக்கள் சக்தி சேனலை பாருங்கள். ஆனால் இது மாதிரி நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே பேசக்கூடாது. மீன்ஸ் இது மாதிரி நடக்கக்கூடாது. நடக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை வரணுமோ அது கொடுத்தே ஆகணும். பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாங்க மக்கள் சக்தி சேனலை பார்க்க போகலாம். நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விதமாக நடக்க மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அக்கம் பக்கம்லாம் இப்படி நடந்தப்போ உங்கள் ரியாக்ஷன் என்ன? என் ரியாக்ஷன் நடக்கும்போது இது மாதிரிலாம் கேள்விப்படும்போது போய் குப்புறப்படுத்திட்டு அழுது பயந்து இப்படிலாம் விபூதி இட்டுட்டு வருவேன். சாமியை வேண்டிட்டு இறைவா இறைவா இறைவான்னு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். அப்படி ஒரு வயத்தை கலக்கு அப்பா, அப்படி கலக்கும். மக்கள் சக்தி நேயர்களே பாருங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூணு விஷயம் பேசலாம். புதுவையில் ஒரு சிறுமிக்கு நடந்தது. அது வெறுமனே கேட்டுட்டு அப்படி போயிடாதீங்க, அதை பற்றி கேளுங்க. ஜார்க்கண்டில் நடந்தது, இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. புதுவையில் அந்த சிறுமி என்னங்க ஸ்கூல்லேருந்து காணா போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள், ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே போனாலே 1 ஹவருக்கு மேலே எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தாலே எப்படி வயத்தை கலக்கும் பேரண்ட்ஸுக்கு. இப்போ 3 days 4 daysன்னு காணாமல் போனால் எப்படி அவங்க அத்தனை இடத்துல அக்கம் பக்கம்லாம் தேடுறாங்க. ஏன் கபோர்ட்குள்ளே தேடுறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடுறாங்க. ஒரு 5வது படிக்கிற குழந்தைங்க, விளையாட போன குழந்தை ஸ்கூல்லேருந்து காணா போயிருக்குங்க. என்னன்னு தேடுன்னு தேடுறாங்க. அந்த ஏரியாவே மக்களே தேடுறாங்க, கிடைக்கல. 3-4 நாள் கழிச்சு என்ன கொடுமை பாருங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு சாக்கடையில் ஒரு மூட்டை இருக்குது. அதை பிரித்து பார்க்குறாங்க. வேஷ்டிக்குள்ளே ஒரு குழந்தைய கட்டி போட்டு இறந்து கிடக்கு. ஐயோ, இப்படி இருந்தால் எப்படி அதை எதனால இறந்துருக்கும்னு தெரியும் இல்லையா? இப்போ எங்கேயோ அடித்து போட்டு இறந்தா ஓகே, இல்லை ஏதோ ஒன்றில் கிணத்துல விழுந்துருச்சுன்னா அதுவாகவே விழுந்துருத்தோன்னு நினைப்போம். ஆனால் இப்படி கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு வேஷ்டியில் கட்டி போட்டு ஒரு சாக்கடையில் போட்டிருந்தானாக்க அது எதனால இறந்துருக்கும்? நமக்கு உடனே தோணுது கண்டிப்பாக பாலியல் தொல்லை. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? மிருகம் பண்ணாதியா இப்படி? மிருகமாடா நீன்னு கேட்காதீங்க. மிருகம் பண்ணவே பண்ணாது. இப்படி ஒரு டாகோ மற்ற இதையோ பாருங்க, போய் குழந்தைகிட்ட போச்சுன்னா அது மூந்து பார்த்துட்டு வந்துடும். அது குழந்தைகளை போய் பாலியல் தொல்லையே பண்ணாது. குழந்தை மிருகங்களை, பெரிய மிருகங்கள் பாலியல் தொல்லையே பண்ணாது. அதுங்களை அடிக்க கூட அடிக்காதுங்க. நீங்க என்னங்கடா அறிவு கட்டன்? அச்சோ, ஆம்பளைகள், ஒரு சில ஆம்பளைகள், வளர்ப்பு கேவலமாக உள்ள ஆம்பளைகள், பிறப்பு கேவலமாக உள்ள ஆம்பளைகளை தான் நான் சொல்கிறேனே வெளியே மற்றவர்கள் இதில் எடுத்துக்காதீங்க.
எதுக்குங்க இந்த விமென்ஸ் டே வைக்கிறாங்க? ஒரு பெண்களை ரொம்ப கேவலமா நடத்துறதுனாலையும், பெண்களை பின்தள்ளி நடத்துறதுனாலையும் தான் வச்சிருக்காங்க. பெண்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். இப்படிலாம் நடந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். பக்கத்துல காவல் நிலையத்துல புகார் குடுக்கலாம். உங்கள யாராவது மிரட்டினாலே நீங்க காவல் நிலையத்துல புகார் குடுங்கன்னு. ஆனா இது மாதிரிலாம் நடந்தா யாருக்குங்க தெரியும்? இது நடந்தது 19 வயசு பையன் அந்த குழந்தைய பேசுற மாதிரி அன்னைக்கு தான் பார்த்துருக்கான். கூட்டிட்டு போய் அந்த இதுலயே மாடியில, அந்த அடுக்ககத்திலேயே மாடியில வந்து ஒரு 59 வயசு கிழவன் இடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிழவனும் இதுல அந்த கிழட்டு நாயும் இது பண்ணியிருக்கு. அதனால அந்த குழந்தைய பாலியல் தொல்லை கொடுத்து அதை அடிச்சு கிடிச்சு பண்ணி அதை கட்டி என்ன கொடுமைப்பா. ஒரு எதிராளிக்கு கூட ஒரு வயசாகி இப்படி ஒருத்தவங்களுக்கு ஆச்சுன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க என்னவோ பண்ணியிருப்பாங்க, அதனால அப்படி ஆயிருக்குங்களாம். ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா அந்த குழந்தை என்னங்க தப்பு பண்ணிட முடியும் அந்த 9 வயசுக்குள்ள? ஏன் நான் கடவுளையும் கேட்குறேன், ஏன் இப்படி ஒரு கொடுமையை அந்த குழந்தைக்கு கொடுக்குற? அவ அப்போ அப்பா அம்மா எல்லாம் பண்ண பாவம் குழந்தைகளை தான் சேரும்னுலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட குழந்தைகளை ஏன் படுத்துறேங்கிறேன். இப்படி அதை கேட்ட உடனே எனக்கு வயித்தையே கலக்குதுங்க. இப்படிலாம் எதுக்கு விமென்ஸ் டே வைக்கிறாங்க? சிறுமியிலேருந்து கிழவி வரைக்கும் இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, இவங்களை என்ன பண்றது? அவங்களுக்காக ஒரு கோர்ட்டு ஒரு இதுன்னெலாம் இருக்கக்கூடாது. உடனே நீங்க எந்த இடம் தப்பு பண்ணிட்டோ அந்த இடத்த வெட்டி போடுங்க, வெட்டி தூக்கி எறியுங்க. ஆனா அவனை கொன்னுறாதீங்க. வெட்டி தூக்கி எரிஞ்சு அவன் கை காலை வெட்டி மொடமா போடுங்க. இப்படி ஆச்சு, இப்படி பண்றோங்கிறத காட்டுங்க தயவு செஞ்சு. என்னங்க போங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும்? பெண்களுக்கு எந்த பெண்களுக்கும் மரியாதை இல்லை. இந்த மீடியால கண்டபடி பேசுறவனுக்கும் நல்ல அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வெறி வரும். மீடியால பெண்களை கண்டபடி பேசுறது என்ன வளர்ப்புங்க? எனக்கு எங்க சொந்தக்கார குடும்பத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவ வந்தா பொடி என்னடி அப்படின்னு பேசினதுக்கே அவ அம்மா சிஸ்டர்ஸும் அவனை அப்படி பேசக்கூடாது, இது தப்பு, இன்னொரு பெண்கள்லாம் வாடி போடின்னு பேசக்கூடாது, என்ன பேச்சு அப்படின்லாம் திட்டி கொண்டு வாங்க. இதுக்கு ஒரு காரணமே இப்பெல்லாம் சிங்கிள் சைல்டா போயிடுறதுனாலயா? ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சனா அவங்க அண்ணன் தம்பி தங்கைகள்லாம் கிண்டல் பண்ணி கேட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணவே பயந்துன்னு இருக்கிறதுனால தப்பு பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் சிங்கிள் சைல்டா இருக்கிறதுனால ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்களா என்னன்னே தெரியல போங்க. ஆனா அந்த காலத்திலேருந்து இப்ப வரைக்கும் பெண்களை கேவலமா, ஏன் ஒரு கிழவிகளை நாங்கெல்லாமே வீடியோ போடும்போது கண்டபடி பேசுற நாய்ங்க ஆண்கள் கீழே இருக்கும்போது அந்த 2 காலுக்கு நடுவுல உள்ள உறுப்பை பத்தி தான் அவங்களுக்கு பேச்சு வரும். இப்படிலாம் பேசுறவங்கள திருப்பி அடிங்க. யாரா இருந்தாலும் திருப்பி அடிச்சு திருத்துங்க அவங்கள. நீ என்னடா நான் இப்படி பெண்களை பேசுறது? இந்த சோஷியல் மீடியால இருக்கிற போது மட்டும் இல்லைங்க, சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி இல்லாமல் கூட நடக்கலையா? இப்ப கொஞ்சம் தெரியுது, இந்த ஆண் கேவலமா பேசுறான், இவனை அடி நொக்கு அப்படின்னு நல்ல கண்டபடி பேசி விடுங்க. இது ஒரு அவன் மிருகம் கூட இல்லைங்க, அவன் சாக்கடைங்க, பண்ணினவன் சாக்கடை. அந்த குழந்தைய இது பண்ணுவேன். இதே ஜார்க்கண்ட் அடுத்தது எடுத்துகிட்டு போனோன்னா, ஜார்க்கண்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பைக்கில் போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை அடித்து போட்டு ஒய்ஃபை கண்டபடி கற்பழித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே. அப்புறம் இப்போ தமிழ்நாடை எடுத்துட்டோன்னா ஒரே பேச்சு என்னன்னாக்க போதை பொருட்களை கடத்துறது, போதை பொருட்களை, இந்த போதை பொருட்கள் தாங்க மனுஷனை மிருகமாக்கலை. மிருகம் நல்லது தான், இந்த போதை பொருட்கள்லாம் மனுஷனை கேவலமாக ஆக்கிறது, மிருகமாக ஆக்கிறதுன்னு சொல்லவே எனக்கு கவலையாக இருக்குது. எந்த மிருகங்க இப்படிலாம் பண்ணுது? அது சீண்டினா அது கடிக்குது, அடிக்குது, எல்லாம் பண்ணுது. எந்த மிருகமும் நீ சீண்டாமல் ஓடி போயிட்டேன்னா பேசாமல் இருக்கும். இவங்கெல்லாம் சின்ன குழந்தையே இல்லை இது பண்ணுறாங்க.
அதனால போதைப் பொருட்கள் மிருகமாக்கவில்லை, மனிதனை கேவலமாக்கிறது. மனுஷன் மிருகமானா அவன் நல்லவனா தான் இருப்பான் போல இருக்கு. மிருகம்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நாயெல்லாம் பாருங்க, அதுங்க நடுத்தெருவில் பண்ணினாலும் அதுகளுக்கு உரிய வயது உள்ளதுன்ட்டு தான் பண்ணுமே ஒழிய குழந்தைகள்கிட்ட எல்லாம் பண்ணாது. அடித்து இன்னொன்று அடித்து இழுத்தெல்லாம் பண்ணாது. இதெல்லாம் கேவலம் மனுஷன்தான் பண்ணுறான். இது என்னைக்கு தான் மாறப்போகிறதோ. அடுத்தது இந்த போதைப் பொருள்னால அவ்வளவு ஆண்கள் கேவலமாகி பெண்களை கண்டபடி பண்ணுறது, போகும்போதெல்லாம் பெண்களை கண்டபடி பேசுறது, வெறி வர்றது, அந்த ஆசிட் ஊற்றுறது, இதெல்லாம் வந்து இந்த போதைக்கு அடிமையாகிறதுலாம் என்றைக்கு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் நாங்களே. இப்போ நான் கேட்குறேன், என்று தனியும் இந்த பெண்களை படுத்துகிற பாடு என்று தனியும். இது இப்போ மார்ச் 8ங்க விமென்ஸ் டே. 3 நாளைக்கு முன்னாடி சின்ன குழந்தைய இப்படி பண்ணுறான். என்னத்துக்கு விமென்ஸ் டே நீங்கள் வச்சு இந்த விமன்லாம் என்ன பண்ணுறாங்களே தெரியல. எனக்கு சட்டி பானையை சுரண்டுறதுக்கு தான் நம்மளாம் உட்காந்துருக்கோம். இது மாதிரி நடக்கிறதுக்கு என்ன நம்ம ஆக்ஷன் பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியுங்க, இதை படைச்ச ஆண்டவனை நான் கதறி கதறி வேண்டுறேன். ஐயோ, அந்த இனிமே இப்படி நடக்காமல் பார்த்துக்கோ. அடுத்த விமன்ஸ் டேயில் நான் இப்படி பேசக்கூடாது. விமன் இன்னும் நல்ல ஓங்கி இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி ஆண்களை வந்து அறுத்து வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய குழந்தைகளை பற்றிலாம் பேசுகிற நிலமை வரக்கூடாது. நான் ஹாப்பி விமென்ஸ் டே சொல்ல போகிறதில்ல. என்ன விமென்ஸ் டே ஹாப்பி? இப்படி குழந்தையிலேருந்து கிழவி வரைக்கும் இந்த கம்நாட்டி பசங்க, அவங்க சின்ன பசங்களுக்கே இப்படி வந்து நறுக்கிறீங்க. அதுதான் எனக்கு வந்து தோன்றது. அப்படியே அந்த இடத்த நறுக்கி தூக்கி அவனை போட்டு அவனை மிதிங்க அவங்க. சே என்னால் முடியலங்க, சாரி. அதாவது எந்த ஆணும் எந்த பெண்ணையும் கண்டபடி பேசாதீங்க, எந்த பெண்ணும் எந்த ஆணையும் கண்டபடி பேசக்கூடாது. பெண்கள் குறைச்சல் தாங்க, இதில் கொடுமைப்படுத்துறது ஆண்கள் தான். ரொம்ப வருத்தத்துக்குரிய விமென்ஸ் டே எனக்கு. இந்த நாட்டுக்கே இதெல்லாம் கட்சிகள் காரணம் இல்லை. கட்சிகள்லாம் வந்து எல்லா கட்சியிலையும் இது நடக்கிறது, எல்லா ஆட்சியிலையும் இது நடக்கிறது. இது வந்து மனிதனின் பிரச்சனை, சட்டத்தின் பிரச்சனை. சட்டம்தான் இதை சீர்திருத்தணும்.